கடந்த 6/10/2025 அன்று தமிழ்நாடு அரசு வந்து நீர்நிலைகள், குறு தெரு இந்த இருக்கிற சாதி பெயர்களை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அரசாணை வந்து 1978 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் வந்து இந்த திராவிட மாடல் அரசு இதே அரசாணையை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேர்தலை மையமாக கொண்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதை குறித்து அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஜிடி நாயுடு அப்படின்னு சாலைக்கு பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த அரசாணையும் வெளியிடுறாங்க. அப்போ திராவிட மாடல் 2.0 வந்து ஒரு குழப்ப மாடல் 2.0 தான் இருக்கு. இந்த தெரு பெயர்களில், ஊர் பெயர்ல, நீர்நிலைகள் பெயர்லாம் சாதி இருக்குது, சாதி பெயர்கள் இருக்கு, அதை மாற்றணுங்கும் போது இந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த மாநில வழக்கறிஞர் பொறுப்பாளர் ஒருத்தர் பரமசிவம் என்பவர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த அரசாணை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சோம்னா, எடுத்துட்டு போனோம்னா, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு முதற்கொண்டு பாஸ்போர்ட், இதில் இருக்கிற எல்லாவோட அட்ரஸும் மாறும், முகவரி மாறும். அப்போ வந்து அது பெரும் வேலை இருக்கு, மக்களுக்கு நிறைய அலைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மேப்பு, இந்தியா மேப்பு, உலக மேப்பில் வரைக்கும் நம்ம மாற்ற வேண்டியது வரும் எல்லா பெயரையும். அப்போ இது நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு இதுக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்காரு. இதுக்கு திராவிட மாடல் அரசு வந்து எந்த விதத்தில் நாங்கள் வந்து இது நிறைவேற்ற போகிறோம், நிர்வாக ரீதியாக எப்படி நிறைவேற்ற போகிறோங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்களா தான் இந்த ஃபர்தராக இதை வந்து கோர்ட் வந்து இது செயல்படுத்துறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் இவர்கள் அதை நிறைவேற்றுவாங்களா? அவங்ககிட்ட என்ன இருக்குது இந்த ஜியோவில் அது பாஸ் பண்ணுறதுக்கு? இது தாசில்தார்லேருந்து ஆர்டிஓலேருந்து கீழே விஓ வரைக்கும் இவ்வளோ அரசு இயந்திரம் இருக்குது. இதை பயன்படுத்தி அவர்கள் அதை செய்து முடிப்பார்களா என்பது நம்ம இதை பொறுத்து தான் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் இது வந்து தேர்தலுக்காக முன்னெடுக்கப்பட்டதா இல்லை உண்மையாலுமே சமூக நீதிக்காக முன்னெடுக்கப்பட்டதானே. இதில் நாம் தமிழர் கட்சி என்ன குறிப்பாக வைக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் மண்ணில் இப்போ நீங்கள் குறிப்பாக சேலம் மேற்கு எடுத்துக்கோங்க, சாமி நாயக்கன்பட்டி, பூமி நாயக்கன்பட்டி, கொண்டப்ப நாயக்கன்பட்டி, முத்து நாயக்கன்பட்டி, இப்படி நாயக்கன்பட்டினே வந்துட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டில் மேற்கு தொகுதி இருக்கா, இல்லை ஆந்திராவில் இருக்கா, தெலுங்கானாவில் இருக்கா தெரியாத போகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவ்வளோ ஆதிக்கமாக அந்த ஒரு பெயர் மட்டும் இருக்கு. அப்போ நாம் தமிழ் கட்சி என்ன முன் வைக்குதுன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னெடுத்து புரட்சி செய்த தமிழ் புரட்சியாளர்கள் பெயரையும், தமிழ் இனத்தை ஆட்சி செய்த மாமன்னர்களின் பெயரையும், தமிழ் இனத்திற்கு புரட்சி வரிகளை கொடுத்த கவிஞர்கள் பெயரையும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசாணையில ஒரு திருத்தத்தை முன்னெடுத்து உறுதி செய்யணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியை சார்பாக வலியுறுத்துகிறோம்.